லைஃப்பில் திக்குன்னு ஒரு பயம் வந்துருச்சுங்க. என்ன நினைக்கிறீங்களா? வேற ஒன்றும் இல்ல. முடி கொட்டிகிட்டே இருக்குது. நம்மளும் சொட்ட தலையா விழுந்துருமோ, வழுக்கை ஆயிருமோ அப்படி ஒரு பயம் எனக்குள்ள வந்துருச்சு. எனக்குள்ளே வந்த பயத்தை எப்படி போக்குறதுன்னு யோசிக்கும்போது தான் இந்த சின்ன வெங்காயம் என் கண்ணுக்கு பட்டுச்சு. நிறைய பேர் சொல்லி நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த சின்ன வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா, நிறைய பேர் யூஸ் பண்ணி இந்த முடிய இது வளர வைக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. நானுமே சரி ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாமே வளருதான்னு சொல்லி தான் வந்து நம்ம சின்ன வெங்காயத்தை ஒரு 4 எடுத்துக்கிட்டு, சரி உளின்னு உளிக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக. இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான விஷயம் எது தெரியுமாங்க? இந்த கறி சோத்துக்கு நல்ல ஒரு பூண்டு, இந்த சின்ன வெங்காயம்லாம் உரிக்கிறதுதாங்க. நான் உரிச்சு பார்த்தம்போது தான் எனக்கே தெரிஞ்சுச்சு, அடடடா! ஒரு வெங்காயத்த தோல உரிக்கிறதுக்கு இவ்வளோ நேரம் ஆகுதுடா சாமி! உங்களுக்கு இந்த மாரி வெங்காயம் உரிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காங்கிறத மறக்காம சொல்லுங்க. நான் உரிக்க தாங்க தெரிஞ்சுச்சு வெங்காயத்தில ஒண்ணுமே இல்லன்னு. ஸோ அப்படின்னு நெனச்சிடாதீங்க. உரிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி வெங்காயம் கிடைக்கும். அத வந்து நல்லா நீங்க ஒரு 4, 5 எடுத்து இதே மாரி உரிச்சு வச்சீங்கன்னு வச்சுக்கங்களேன், நல்ல சூப்பரான ஒரு ஜூஸ் மாரி ரெடி பண்ணலாம். அந்த ஜூஸை வச்சு நம்ம வந்து தலைக்கு வந்து போட்டு மசாஜ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு வெங்காயத்தை எப்படியோ உரிச்சிட்டேன். இப்போ 2வது வெங்காயத்தை உரிச்சிட்டுருக்கிறேன். மறக்காம நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நானுமே இப்ப தான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஸோ எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். அப்புறம் என்ன பண்றீங்க? எல்லார் லைஃப் எப்படி போயிட்டுருக்கு? எனக்கு ஏதோ ஒரு மாரி போயிட்டுருக்கு. உங்களுக்கு எப்படி போகுதுன்னு தெரியல. இந்த ஜோசியக்காரங்க எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தனுஷ் ராசி. இந்த ஜோசியக்காரங்க சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த தனுஷ் ராசிக்கு வந்து பொக்கிஷம் கிடைக்க போகுது. ராஜ வாழ்க்கை. என்னது? ராஜ வாழ்க்கை பொக்கிஷம் கிடைக்க போதா? அடப்பாவிங்களா! இங்க பாருங்க சொத்த வெங்காயத்த பார்த்தீங்களா? இந்த தயவு செஞ்சு இந்த மாரி சொத்தையா இருந்துச்சுன்னா வெங்காயத்த, அத தூக்கி போட்டுருங்க. எங்க விட்டுட்டு இருந்தேன்? அந்த தனுஷ் ராசி. ஆனா மனசாட்சியே இல்லாம நம்ம ஜோசியக்காரங்கலாம் சொல்றாங்க, இந்த தனுஷ் ராசி வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமா பணக்காரன் ஆயிருவாங்க இந்த வருஷம் அப்படி இப்படின்னு. அட ஏன்ப்பா நீ வேற இருக்கிற நிலமையில ஏதாவது ஏதோ சொல்லுவாங்க வெந்த சோறு கிடைச்சா போதுங்கிற நிலம தான் நமக்கு. ஸோ ஒரு வழியா பார்த்தீங்கன்னா, இந்த வெங்காயத்தெல்லாம் உரிச்சு ரெடி பண்ணி வச்சாச்சு. நல்லா பளபளன்னு இருக்கு பார்த்தீங்களா? இத வந்து நல்லா அந்த மண்டையில பாருங்க இல்லாத இடம் பார்த்தீங்கன்னா முடி, அந்த முடி இல்லாத இடத்துக்குலாம் இத வச்சுலாம் நம்ம ஒரு அழகான ஒரு ஜூஸ் செய்ய போறோம். பாருங்க. இந்த மாரி வழக்கம் உங்க வீட்ல இருந்துச்சுன்னா இருக்கா இல்லையான்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஒரு வேளையா 4 வெங்காயத்தையும் போட்டாச்சு. நல்லா முதல்ல நல்லா ரெடி ஆயிக்கலாமா? பாருங்க 4 வெங்காயம் உள்ள போட்டு நல்லா இந்த உலக்கைய வச்சு நசக் 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 ஜங்குலக்கு 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 கும்பலுக்கு கும்பலுக்குன்னு ஜிடுக்கு ஜிடு 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 ஜடக்கு ஜட ஜடக்கு ஜட ஜிடு 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 இந்த மாதிரி நல்லா கசக் கசக்குன்னு போட்டு அடிச்சுங்க. நாங்கள் பாருங்க சும்மா அப்படியே பிழித்துக்கிட்டு வருது பார்த்தீங்களா? வெங்காயம் வெங்காயம் நல்லா நசுக்கி பிழித்துக்கிட்டு வரும். இந்த மாதிரி பிழித்துக்கிட்டு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அதை நீங்கள் அப்படியே எடுத்து வலிச்சு ஒரு தட்டில் போட்டுக்கோங்க. இல்லைனா வந்து ஒரு அப்படியே எடுத்து கூட தொடலாம். என்ன அப்படியே எடுத்து தொடறீங்கன்னா, இன்னொருத்தன் அதை யூஸ் பண்ணும்போது கழுவிட்டு யூஸ் பண்ணுவோம். பாருங்க தோலெல்லாம் மட்டும் தனியாக இருந்துச்சு பார்த்தீங்களா? இன்னும் நான் விடுறதா இல்லை. இன்னும் நல்லா போட்டு நசுக்கின்னு இருக்கேன். நடுவில் இடைப்பட்ட கேப்பில் நல்லா பாலில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம பனைவெல்லம் இருக்குது பார்த்தீங்களா? பனைவெல்லத்தை பாலில் போட்டு குடித்தா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல திக்கான ஒரு பாலில் பனக்கல்கண்டு இருக்குது பாருங்கள். பனவெல்லம், பனக்கல்கண்டு ஏதோ ஒன்று நீங்கள் போட்டு சும்மா குடிச்சிங்கன்னா அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் வேறு அந்த கேமரா வச்சு கொஞ்சம் குனிஞ்சு பார்த்துட்ருக்கனால கொஞ்சம் முதுகு வலிக்குது. அது இந்த பனப்பால் இருக்குது பாருங்கள். பால் ப்ளஸ் பனக்கல்கண்டு இல்லை பனவெல்லம் இதை போட்டு குடிச்சிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குங்கிறத. நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். சூப்பராக இருந்துச்சு. குடிச்சிட்டே இருக்கலாம் போல. நடுவில் இந்த மாதிரி வேலை செய்யும்போது நடுவில் இந்த ஒர்க் பிளேஸ் எல்லாம் டீ கொடுக்குறாங்கல்ல. ஒரு சில கம்பெனிஸ்லாம் கொடுக்குறாங்க. ஆனால் எல்லா கம்பெனிஸ்லையும் கொடுக்குறதில்ல. நான் ஒர்க் பண்ணுற கம்பெனியில் நடுவில் வந்து இந்த டீ கொடுக்குறது அந்த மாதிரிலாம் இல்லை. நீங்கள் ஒர்க் பண்ணுற கம்பெனியில் வந்து நடுவில் இந்த டீ, காஃபி இந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்களா இல்லையாங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா நிறைய கம்பெனிஸில் கொடுக்குறாங்க. நிறைய கம்பெனிஸில் இந்த மாதிரி டீ ஒரு குண்டாலே கொண்டு வந்து வச்சுருவாங்க. யார் வேணால் குடிக்கலாம். யார் தேவையோ அவங்க குடிக்கலாம். ஆனால் வந்து ஒரு சில கம்பெனியில் அதெல்லாம் கொடுக்குறதே கிடையாது. அந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் பண்ணுறதே இல்லை. உனக்கு தேவைன்னா நீ போய் குடிச்சிக்கோ, டீ பிரேக் வேணால் எடுத்துக்கோ, அவ்வளோதான். அந்த மாதிரி இருக்குது. ஸோ நம்ம விளைய ஆரம்பிச்சாச்சு. நங்கு குத்த ஆரம்பிச்சிட்டோம். நம்ம சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா நசுக்கிட்டு இருக்குங்க. அதுலேருந்து ஜூஸ் எடுக்காமல் விட மாட்டேன் அப்படிங்கிற வெறித்தனமாக நானும் பண்ணிகிட்ருக்கிறேன். பார்த்தீங்களா சும்மா என்னமா ஃபாஸ்ட்டு பாருங்கள். கல்லே உடஞ்சிரும் போல் அது விட்டால். அந்த மாதிரி போட்டு நொறுக்கிட்டு இருக்கிறேன். எப்படியாவது இந்த சின்ன வெங்காயத்தோட ஜூஸ் வெளியே எடுத்தாங்க. வேறு லெவலில் வந்திருக்குல்ல. இதெல்லாம் விடுறதா இல்லைங்க. நல்லா இன்னும் போட்டு நசுங்க போகிறேன். பாருங்க ஒரு வேளை எடுத்த அப்படியே அந்த நெத்தியில் பார்த்தீங்களா விழுந்துட்டுருக்குல்ல, முடி கம்மியாகிற இடத்த பார்த்தீங்களா, அதில் போட்டு நல்லா ஒரு அப்ளை பண்ணிட்டேன். இந்த மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த ஜூஸ் அப்படியே இதுதான் வந்து இந்த நேச்சுரல் தெரப்பியும் அவ்வளவு.
அந்த மாதிரி தான். உங்கள் கண்ணு முன்னாடியே நல்லா சின்ன வெங்காயத்தை எடுத்து நசுக்கி ஆ அங்கே பாருங்க எப்படி இருக்குது, நல்லா இருக்கா? சின்ன வெங்காயத்தை எடுத்து நசுக்கி இந்த மாதிரி நீங்களும் மசாஜ் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் கண்ணில் மட்டும் படாமல் பார்த்துக்குங்க. ஏன்னா சில பேர் கண்ணில் பட்டுருவீங்க, அவங்களுக்கு எரிய ஆரம்பிச்சிடும். கண்ணில் படாமல் பார்த்துக்குங்க. நான் என் நெத்தியில் ஏறிட்டுருக்க இந்த 2 சைடுக்காகவும் அந்த சின்ன வெங்காயத்தை ரெடி பண்ணேன். அப்புறம் முன்னாடியும் கொஞ்சம் கொஞ்சம் முடி காணாமல் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் எனக்கு. அந்த இடத்துலையுமே நல்லா ஜூஸ் போட்டு நல்லா அந்த இடத்துல மசாஜ் பண்ணணும். நீங்கள் தொடவுறது மட்டும் முக்கியம் இல்லை, அந்த இடத்துல வந்து நல்லா வந்து மசாஜ் பண்ணணும். ஆக்சுவலாக அது மசாஜ் பண்ண அப்புறம் தான் அது உள்ளே இறங்கும். நான் வந்து எப்படி இருந்தாலும் ஒரு 20 நிமிஷத்துக்கிட்ட விட்டுருவேன். அந்த ஜூஸ், அந்த ஆனியன் ஜூஸ் வந்து அந்த ஹெட்டு தலையிலே இருக்கிற மாதிரி விட்டுருவேன். அப்போ அது உள்ளே இறங்கும் அப்படின்னுக்காக தான். பார்த்தீங்களா, அங்கே பாருங்களேன், எங்கப்பா இதெல்லாம் பார்த்தாலே பயமாக இருக்குங்க. ஃப்யூச்சரில் கண்டிப்பாக சொட்டை வழுக்கு எல்லாமே வந்துடும் போல இருக்குது. மொட்டை அடிச்சு தான் சுற்றணும் போல இருக்குது. தயவு செஞ்சு அந்த மாதிரி நீங்கள் நிலைமைக்கு வந்துடக்கூடாதுன்னு இப்போ வந்து சின்ன வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி ஜூஸ் பண்ணி நல்லா அரைச்சி தொடவை பழக்குங்க. கண்ணெல்லாம் எரிஞ்சு எனக்கு பாருங்க, கண்ணிலேருந்து தண்ணி வராத குறை அவ்வளோதான். அதுவுமே கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு இருக்குது, தெரியுதுங்களா என் கண்ணெல்லாம். வேறு வழி இல்லைங்க. அதான் சொல்லுவார்ல சூப்பர் ஸ்டார், கஷ்டப்படாமல் எதுவும் கிடைக்காது, கஷ்டப்படாமல் கிடைக்கிறது என்றைக்கும் நிலைக்காது. அந்த மாதிரி ஏதாவது ஒரு கஷ்டப்பட்டால் தான் நமக்கு ஏதாவது ஒன்று கிடைக்கும். வேறு வழி இல்லை. இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் சின்ன வெங்காயத்தை தேய்ச்சி கண்ணில் தண்ணி வந்தாலும் பரவாயில்லன்னு நினைங்க. ஏன்னா அதுவுமே நல்லது தாங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் சொட்டை விழுந்துருங்கிற பயப்படுற எல்லாரும் தயவு செஞ்சு சொல்கிறேன், சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி 4 தோலை உடிச்சு இந்த மாதிரி ஒரு கல் இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, இல்லைனாலும் தயவு செஞ்சு வாங்கிக்கிங்க. அப்படி இல்லைனா மிக்ஸி இருந்தால் கூட மிக்ஸியில் போட்டுக்கூட நீங்கள் ஜூஸாக ஆக்கிடலாம். நிறைய பேர், சில பேர் எண்ணெயும் இதில் என்ன போட சொன்னாங்க. அதை நசுக்கிட்டு வந்து எண்ணெய் ஒரு கொஞ்சம் கலந்துட்டு தலைக்கு தேய்க்கிற மாதிரி தேய்ங்கினாங்க. இல்லை நான் ஃபஸ்ட்டு அது வேணாம், இதே ட்ரை பண்ணி பார்க்குறேன், இல்லை ரொம்ப கண் எரியும்னாங்க. இல்லை பரவாயில்லைங்க, ஃபஸ்ட் இப்படியே தேய்க்கிறேன், எதுக்கு எண்ணெய் போட்டுக்கிட்டு, அப்புறம் அதே பழகி போயிடும்னேன். அதனால் வெறும் ஹாட்டாக அப்படியே எடுத்து ராவாக எடுத்து தேய்ச்சிட்ருக்கிறேன். இது நல்லது தான், இதனாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் ராவாகவே தேய்க்கலாம். சில பேர் வந்து ரொம்ப கண் எரியும்னு சொல்லிட்டு எண்ணெயை போட்டு ஆக்ட் பண்ணிப்பாங்க, கண் எரிச்சல் தாங்க முடியாதுன்னு. நான் அப்படியே ராவாகவே தேய்க்கிறேங்க, பரவாயில்ல, நான் கஷ்டப்பட்டாவது என்னோடய சொட்டை வரக்கூடாதுன்னு அதுக்காக வேண்டிக்கிறேன்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு நிறையா விஷயம் ஏதாவது தெரிஞ்சுன்னா மறக்காமல் எனக்கும் சொல்லுங்கள். இந்த முடி கொட்டுறவங்களுக்கு, என்ன மாதிரி முடி கொட்டி பயந்துட்டுருக்கவங்களுக்கும் சொல்லுங்கள். கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். நானும் நெக்ஸ்ட் டைம் ஏதாவது நீங்கள் சொல்கிறத ட்ரை பண்ணி பார்க்குறேன். இந்த மாதிரி சின்ன வெங்காயம் வேறு ஏதாவது இருக்கா? நிறைய பேர் வெந்தயம் சொல்லியிருக்காங்க, அதுவுமே அவங்க ட்ரை பண்ணி பார்க்குறேன். நிறைய பேர் சொன்னால் வெந்தயத்தை ஊற வச்சு அதை அரைச்சி அதை தேய்ங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் வெந்தயம் கூலிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இந்த மாதிரி முடி வளர்ச்சிக்கு அது உபயோகப்படுமா இல்லையான்னு எனக்கு தெரில வெந்தயம். உங்களுக்கு ஒரு வேளை அது ஐடியா இருந்துச்சு, நான் பண்ணியிருக்கேன், நல்லாயிருக்கும் வெந்தயம் போட்டு பண்ணேன்னா நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள், வெந்தயம் போட்டு பண்ணது நல்லா இருக்குன்னா. எனக்கு எப்படின்னு தெரில ஆக்சுவலாக. நான் நல்லா இந்த சின்ன வெங்காயத்தை தான் முதல்ல பண்ணியிருக்கேன். அது வேணால் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுறேன். ஆனால் கூலிங் தாங்க எனக்கு சொல்லியிருக்காங்க. வெந்தயம் ஒன்றும் முடி வளர்ச்சி உபயோகம் ஆகுங்கிறது எனக்கு தெரிஞ்சில்ல. உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். நான் ஒரு தடவை வலிச்சு எடுத்துட்டேன். ஒரு சொட்டு கூட இல்லைங்க, ஒரே ஒரு சொட்டு கூட எல்லாமே எல்லாத்தையும் வலிச்சு எடுத்துட்டேன். பார்த்தீங்களா, சும்மா மசாஜ் போட்டு நவுத்தணும். இந்த மாதிரி நல்லா தேய்ன்னு தேய்ச்சா தான் அது வந்து உள்ளார போகும், நம்மளோட அந்த முடியோட அந்த வேருக்கு உள்ளார போகும். ஸோ இந்த மாதிரி நல்லா தேய்ன்னு தேய்ங்க, மசாஜ் பண்ணுங்கள். அதுக்குன்னு வந்து காயமாக்கிடாதீங்க அந்த இடத்த. அந்த முடி இருக்கிற இடத்துல நல்லா உங்களுக்கு அந்த சொட்டை விழுந்துருக்குல்ல, முடி கம்மியான இடத்துல தெரியுது பார்த்தீங்களா, எனக்கு எவ்வளோ இடத்துல கம்மியாக இருக்குங்க. தேய்ச்சா தான் தெரியுது, அவ்வளோ கம்மியாக இருக்குது. ரெகுலராக அது வீக்லி ஒன்ஸாவது ட்ரை பண்ணுங்கள், அப்போ தான் போகும். ஒருவேளை முடி வளர ஸ்டார்ட் ஆகும். ஒரு வழியாக குளித்து முடிச்சுட்டு பார்த்தேன், பரவாயில்லைங்க, ஒரே நாளில் தெரிஞ்சிடாது. அந்த இடத்துல தான் எனக்கு சொட்டையாக இருக்குது. ஸோ வளருதாங்கிறத ஒரு 1 மந்தில் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு விடைபெறும் தமிழாசன். தடவை நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.